ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனையாளர் அடியேன் கே பத்மநாபன் கனிவான வணக்கம். அதாவது சிவராத்திரி இன்னைக்கு. இந்த சிவராத்திரி மகிமை, சிவராத்திரி எப்படி வந்தது அப்படின்றத நம்ம ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுட்டா போகிறோம். பார்வதி தேவி சிவபெருமானின் மனைவி சிவபெருமானிடம் ஒரு நாள் கேட்கிறாள், தங்களை வழிபட்டு கொண்டே இருக்கிறேன், இருந்தாலும் தங்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்கிறான். பார்வதி கேட்க, நான் சொல்லல, சிவபெருமான் சொல்லுகிறார். மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அருமையான மாதத்தில் அமாவாசைக்கு முன்னால் 14ஆம் நாள் தேய்பிரையில் என்னை நீ வழிபட்டால் சகலவிதமான அம்சங்களும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். உனக்கு மட்டுமல்ல, பக்தர்களுக்கும் இதை நான் உறுதியாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை கேள்விப்பட்டு அறிந்த உடனேயே பார்வதி தான் மட்டும் பயனடையக்கூடாது என்பதற்காக பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழியான கமலி மற்றும் இன்னொரு தோழியிடம் இதை சொல்லி பூலோகத்தில் இதை பரப்பியிருக்கிறாள். பார்வதி செய்த காரியம் நல்ல காரியம், அதனால் பலன் அடைவோர் ஏராளம் ஏராளம். பார்வதி பகவானுக்கு, பார்வதி தேவிக்கு நமது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். மாசத்துல வருது மாத சிவராத்திரி, அது ஒரு பக்கம். ஆனால் வருஷத்தில் இந்த மாதிரி வருது மகா சிவராத்திரின்ற விசேஷமான பெயருக்கு காரணம் என்னவென்றால், பிரளயம் ஏற்பட்டு பார்க்கடலில் அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வாசுகி என்னும் பாம்பு அந்த கயறு அப்படியே பாம்பாக நின்று அந்த கடலில் சுற்றி எல்லோரும் இழுக்கிறார்கள். அவ்வாறு இழுக்கும் பொழுது அந்த வாசுகி என்ற பாம்பினுடைய விஷமானது கடலில் கலந்து விடுகிறது. கடலில் ஏற்கனவே இருந்து வரக்கூடிய விஷம் வேறு வருகிறது. அந்த வாசுகியினுடைய பாம்பினுடைய விஷம் ஆலம் என்றால் ஒரு நல்ல பொருள் இருக்கிறது, கலப்பிடம் சேருகிறது என்று ஒரு பொருள், விஷம் என்றும் ஒரு பொருள். அந்த ஆலம் 2 விதமாக கலப்பதால் ஆலகாலம் என்று மருவி வந்திருக்கிறது. அது ஆலகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷத்தினை தானே எடுத்து குடிக்கிறார் சிவபெருமானே, கருமையாக காணப்படுகிறது. அதனால்தான் அவருக்கு ஆலகால விஷத்தையே குடித்த அந்த ஒரு பெரிய தைரியமான அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டதால் அவருக்கு, உங்களுக்கு தெரியும், நீலகண்டர் என்ற பெயரும் உண்டு. இது ஒரு பக்கம். சிவராத்திரிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கின்றன. 1 2 மார்கண்டேயனுக்காக, தன்னுடைய பக்தனுக்காக இந்த உலகத்தில் பிறந்தவர் அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும் என்பதை நிலைநாட்டிய விஷ்ணுவாகிய விஷ்ணுவுக்கும், படைப்பு தொழிலே இருக்கக்கூடிய பிரம்மனுக்கும் சண்டை ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய காலால் சிவபெருமான் ஆகிய அந்த சிவபெருமான் தன்னுடைய காலால் யமனை உதைத்தார். மார்கண்டேயனுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், என்றும் மார்கண்டேயனாக இருந்திருக்கிறார். அவருக்கு பிறகு யாரும் மார்கண்டேயன் என்று இருக்க முடியாது என்பதையும் சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்ட விஷயம்! கீதையை விட புனிதமானது கங்கை, கங்கை தீர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றை சொல்லுவதால் இன்னொன்றை தரக்குறைவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட விசேஷமானது கங்கை. அந்த கங்கையை பகீரதன் என்பவன்
தவம் இருந்து சிரமப்பட்டு பூமிக்கு கொண்டு வந்த நாள். குபேரன் என்று சொல்லக்கூடிய அந்த வசதி படைத்த மில்லினர், பணம் டப்பு, அவருக்கு குபேரன் என்ற அந்தஸ்தை வழங்கிய நாள் சிவராத்திரி. நிறைய இருக்கு. அந்த நாள் ஒரு அற்புதமான நாள். ஒன்றல்ல இரண்டல்ல, பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. கண்ணப்ப நாயனார் கேள்விப்பட்டிருப்பீங்க. காளகஸ்தி கோவில் தன்னுடைய கண்ணையே எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்து மீண்டும் கண்ணொளி பெற்றவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு விஷயம், சிவபானுன்னு ஒரு ராஜா, இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர். அந்த ராஜா ரொம்ப நல்ல ஒரு ராஜா, அட்மினிஸ்ட்ரேஷனில் நல்ல பவர். அவரை பார்ப்பதற்கு ஒரு முனிவர் வருகிறார். அந்த முனிவரிடம் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்லும் அளவிற்கு ஞானம் பெற்றவர் அந்த சித்திரபானு என்கிற ராஜா. அவர் சொல்லுகிறார், முந்தைய பிறவியில் நான் ஒரு வேடனாக இருக்கும் பொழுது மிகவும் சிரமப்பட்டு வேட்டையாடும் அந்த தருணத்தில் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. விலங்குகள் கிடைக்காத காரணத்தால் மான் ஒன்றை வேட்டையாடினேன். அவ்வாறு வேட்டையாடும் பொழுது மனம் சிரமப்பட்டது, கஷ்டப்பட்டது. வேறு வழியில்லாமல் பசிக்காக அந்த மானை நான் வேட்டையாடும் பொழுது என் மனம் சிரமப்பட்டது. என்னையும் அறியாமல் எனக்கு சோர்வு ஏற்பட்டது. அந்த சோர்வை கருதி ஒரு மரத்தின் மேல் ஏறினேன். ஏறிய எனக்கு மரண பயம் வந்தது. கீழே எல்லாம் விலங்குகள் இருக்கின்றது, துரத்துகின்றன. ஒருவேளை என்னை கடித்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் இருந்தது, மரண பயம் இருந்தது. அதனால் தூக்கம் சரியாக வரவில்லை. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையை ஒன்றொன்றாக ஒன்று ஒன்றா கீழே போட்டுட்டே இருந்தேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. டைம் பாஸ் என்று கூட சொல்லலாம். அப்படி ஒன்று ஒன்றா போட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில், ஒரு நேரத்தில் காலை விட்டது. அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் கோபுரமாக வளர்ந்து விட்டது, கோபுரமாக உயர்ந்து விட்டது. எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னையும் அறியாமல் அந்த மரம் வில்வ மரம் என்றும் தெரியாமல் அந்த மரத்தின் மேல் ஏறி நின்று ஒவ்வொரு இலையாக போட்டு அந்த இலை ஒன்று ஒன்றாக சேர்ந்து கோபுரமாக வளர்ந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னையும் அறியாமல், அது சிவராத்திரி என்று தெரியாமல், அந்த நாள் இனிய நாளாக சிவனுக்கு அமைந்து சிவபெருமான் எனக்கு கேட்ட வரத்தை கொடுக்கும் அளவிற்கு அடுத்த மரண பயமில்லாத பிறவியை சிவபானு என்ற அரசனாக நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய முற்பிறவியை சொல்லும் அளவிற்கு, அந்த மரணத்தின் உச்சத்திற்கு போய் வந்தவன் என்று சொல்லும் அளவிற்கு சிவராத்திரி விசேஷமானது. ஆகவே சிவனை நாம் வழிபட வேண்டும். ஓம் நமச்சிவாய என்று சொன்னால் போரும். 108 முறை சொல்லலாம். இரவு முடிந்த வரையில் கண் விழித்து சிவனை நினைக்க வேண்டும். நிச்சயமாக சிவனை போல கொடுப்பவர் யாரும் இல்லை. சீக்கிரம் கொடுத்துருவார். கஷ்டப்பட்டு கேட்குறான், அந்த அஸ்திரம் வேணும், எப்படியாவது கர்ணனை கொல்லணும்னு அர்ஜுனன் பாசுபதம் அஸ்திரத்தை வழங்குறார். இந்திரனுக்கு பதவி கொடுக்கிறார், அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு. இதை வழங்கினதும் சிவராத்திரி அன்னைக்கு, பாசுபதம் அஸ்திரம். எல்லாமே சிவராத்திரியினுடைய மகிமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட இனிய இந்த சிவராத்திரி நன்னாளில் சிவனுடைய பெருமையை நாம் நினைத்து உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு பலருக்கு சொல்லி, சிவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று, கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்து ஓம் நமச்சிவாய என்று சொல்லி, முடிந்தால் வில்வ இலையை எடுத்து அர்ச்சனை செய்து தண்ணீரை ஊற்றினாலே அந்த தண்ணீரே மனம் உறங்கி பாலாக, ஞானப்பாலாக நமக்கு வழங்குவார். ஞானப்பாலாக எனக்கு வழங்க வேண்டும், ஞானத்தை எனக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஈசனை தண்ணீர் ஊற்றி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வத்தை போட்டு நாம் வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நமக்கு ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அருளையும் மரண பயமில்லாத ஒரு பேர் ஆற்றலையும் ஊக்கத்தையும் நிச்சயமாக சிவன் தருவார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓம் நமச்சிவாய.
வாழ்க சிவமயம், வாழ்க சிவமயம், வாழ்க சிவமயம்.